பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாய் இராதபடிக்கு ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயிமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டக சாலைகளையும் முறியடித்தார்கள். இதை பாசா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாய் இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ எனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். அதிநிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இத அல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். ஆசாவின் ஆதியோடந்தமான நடபடிகள் எல்லாம் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன்.
என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா அரசாண்ட 36ஆம் வருஷத்துல இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாய் என்ன பண்றாரு, அதாவது ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசா கிட்ட போக்குவரத்துமாய் இராதபடி ராமாவை கட்டினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என கருமையான தேவ பிள்ளைகளே, இதை கேள்விப்பட்ட ஆசா ராஜா ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காமல், அதாவது சீரியா ராஜாவாகிய பெனதாத்துக்கு அவன் ஆள் அனுப்பி, உமக்கும் என் தகப்பனுக்கும் இடையில உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொண்ணும் நான் அனுப்பி வைக்கிறேன், அந்த பாஷா என்னை விட்டு அவன் விலகி போகும்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் பெனதாத்துக்கிட்ட உதவி கேட்கிறான். என கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பெனதாத் ராஜாவும் ஆஷா ராஜாவுக்கு அதாவது செவி கொடுத்து அவனுக்கு உதவி செய்து, அதாவது அந்த தன்னுடைய சேனாபதிகளை எல்லாம் இஸ்ரவேல் பட்டணங்களுக்கு விரோதமாய் அனுப்பி அவன் என்ன பண்றான், எல்லாரையும் முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேள்விப்பட்ட பாஷா ராமாவை கற்றதை நிறுத்திட்டு அவன் வழியில கடந்து போகிறான். அதன் பிறகு அந்த ராமாவில் உள்ள கற்களையும் மரங்களையும் கொண்டு வந்து இந்த ஆசா ராஜா கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும் பொழுது முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும், இரண்டாவது தேவ ஆலோசனையை கேட்க வேண்டும். ஆலோசனையை கேட்டு நாம் அதன்படி நடந்தால் நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனா தேவனை சார்ந்து வாழ்ந்த ஆஷா இப்போ இவனுக்கு எதிராய் படையெடுத்து வருகிற அந்த பாசா ராஜாவை பார்த்து பயந்து அவன் பெனதாத் ராஜா கிட்ட, சீரியா ராஜா கிட்ட அடைக்கலம் போறான். கருமையான தெய்வ பிள்ளைகளே, நாம் சூழ்நிலைகளை கண்டு கலங்கக்கூடாது, சூழ்நிலைகளின் நிமித்த மனிதர்களுடைய உதவியை நாடக்கூடாது. நாம் தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவ சமூகத்துல நாம் ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஆலோசனையை அவன் பெற்றுக்கொள்ளாதபடி இப்படி செய்ததுனால அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆசாவின் இடத்துல வந்து சொல்றாரு, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அப்போ இவர் சொல்றாரு, நீ ஆண்டவரை சார்ந்து கொள்ளல, அதனால ராஜா உங்களுடைய அதாவது சீரியா ராஜாவை முறியடிக்க வேண்டிய காரியம் உன் கைக்கு தப்பிற்று. அந்த சீரியா இராணுவத்தை முறியடிக்க முடியாம போயிற்று. ஏன்னா மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா. ஆனா நீங்க கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரு. எத்தியோப்பியரையும் லூபியரையும் முறியடிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தாரு. அது ஏன் கிருபை கொடுத்தாரு? நீங்க அவரை சார்ந்து இருந்தீங்க. இப்ப ஏன் ஆண்டவரை சார்ந்து இல்லாம நீங்க போய் அந்த அதாவது பெனதாத் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் யுத்தம் இனி உங்க வாழ்க்கையில தொடரும் அப்படின்னு சொல்லி அதாவது அனானி என்கிற தீர்க்கதரிசி சொல்றாரு. இப்படி அனானி தீர்க்கதரிசி சொன்ன உடனே அவன் மேல கோபம் கொண்டு அவன் என்ன பண்றான், அவனை சிறையில் அடைக்கிறான். அது மட்டும் இல்ல, அந்த நாள்ல இருந்த ஜனங்களுக்குள்ள சிலரை அவன் கொடுமையாய் இந்த ஆசா ராஜா கொடுமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா அரசாண்ட 39ஆம் வருஷத்துல இவன் காலில் ஒரு வியாதி வருது. இந்த காலில் வியாதி வந்த உடனே அது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதிக வலி இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், அந்த வியாதி நேரத்திலையும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை பார்க்கும்போது நீங்க நினைக்கலாம், அப்போ மருத்துவம் பார்க்கக்கூடாதா, ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மருத்துவம் பார்க்கிறது நல்லது. ஏன்னா ஏசையா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவுக்கு அத்திப்பழ அடைய கொண்டு வந்து 10 போட்டு அவன் குணமானான் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அதனால மருந்து பார்க்கிறது தவறு அல்ல, ஆனா மருத்துவர்களையே சார்ந்து கொள்வது தவறு. கருமையான தேவ பிள்ளைகளே, இதுல அங்க கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அதாவது அவங்களுக்கு உதவி செய்யறவங்களே அவன் தேடி போறான், டாக்டரை தேடி போறான், எப்படியாவது நல்லாயிரும், டாக்டர் மேல தன் நம்பிக்கையை வைக்கிறான். அப்போ இயேசு என் பரிகாரி, அவர்தான் நம் பரிகாரி. அப்போ அவரை நாம் சார்ந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்க அவரால் முடியும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அநேக நேரங்களில் டாக்டர்கள் கையை விரிச்சிருவாங்க, இவ்வளோதான், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தெய்வத்தை தேடுங்கன்னு சொல்கிற அநேக சம்பவங்களை நாம் பார்க்குறோம். அப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஞானத்துக்கு ஏற்றா போல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாலும் குணமாக்குகிற ஒருத்தர் உண்டுன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில இரத்த சிந்தி அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நம் நோய்களை குணமாக்குகிறார். அவர் தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால டாக்டரை பார்த்தாலும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொண்டாலும் அந்த மருந்து மாத்திரைகளையோ டாக்டரையோ டாக்டர்கிட்ட போனால் நல்லா ஆயிரும், அந்த டாக்டர் மருந்து கொடுத்தா நல்லாயிரும் இல்லை, அந்த டாக்டருக்கு ஞானத்தை கொடுக்கறது நேசப்பா, அவர் சொல்லாட்டா அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அந்த டாக்டரை அல்ல தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த மருந்து மாத்திரையெல்லாம் உடைய ரத்தமா சரீரமா மாற்றி கொடுங்கப்பா. எத்தனை பேரை பார்க்குறோம், அவங்க சுகருக்கு டேப்லெட் போட்டால் சுகர் கண்ட்ரோல் இல்லை, பிபி டேப்லெட் போட்டால் பிபி கண்ட்ரோல் இல்லை. ஏன்? அப்போ அவர்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரியை, அதாவது வைத்தியரை, மருத்துவரை சார்ந்து கொள்கிறபடினால் அவர்களுக்கு சுகம் இல்லை. ஆனால் தேவனை சார்ந்து கொள்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் தேவன் பரிகாரியாய் இருக்கிறார். நானே உன் பரிகாரியான கர்த்தர் ஆண்டவர் சொல்றார். அவர் தான்ங்க பரிகாரி. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் தேவனால சுகமாக்க முடியும். அதனால ட்ரீட்மெண்ட் பார்க்க வேணான்னு சொல்லலை, பாருங்க. ஆனாலும் டாக்டரே சார்ந்து இந்த மருந்து மாத்திரமேலேயே நம்பிக்கை வைத்து அதை நீங்க யூஸ் பண்ணாதபடிக்கு எல்லாத்துக்கும் மேலாக ஏசப்பா நீர் பரிகாரி, நீர் பரம வைத்தியர், ஆண்டவரே நோயை சுகமாக்க உங்களால முடியும். அப்படி ஒரு ஜெபத்தோடு உங்க ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆசீர்வாதமா இருக்கும். ட்ரீட்மெண்ட் இல்லாமலே தேவன் சில வியாதிகளை சுகப்படுத்தவும் முடியும். அது உங்க விசுவாசம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீ விசுவாசித்தாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு இருக்கு. நீங்க விசுவாசத்தோட எனக்கு ஆண்டவரே நீங்க தான் பரிகாரி, நீங்க எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தாலும் தேவன் சுகம் கொடுக்க முடியும், அப்படியும் செய்ய முடியும். ஆனா அதுக்கு தேவை என்ன தெரியுமா? ஃபுல்லா விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாம நான் மருந்து மாத்திரையெல்லாம் விட்டுறேன், சுகருக்கு மாத்திரை போட மாட்டேன், பிபிக்கு மாத்திரை போட மாட்டேன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையா வரும். அதனால எந்த மாத்திரையை சாப்பிட்டாலும் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தோடு, ஏசப்பா இந்த மாத்திரைகளை நான் எடுத்துக்கொள்றேன், இதை உங்க சரீரமா ரத்தமா மாத்தி கொடுங்க, என் நோயிலிருந்து குணப்படுத்துங்கன்னு ஜெபத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா டாக்டர் சுகம் கொடுக்கல, என் ஆண்டவர் சுகம் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா கரபலபரபா ஓரி கரபலபரபா தீரபா கரபா ரீபா கரபா தீரபா கரபா ரீபா கரபா. ஆண்டவரே நீர் பரிகாரியா இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அம்மா நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபா கரபலபரபா ஷபரபலபரபா தீரபா லபா கரபலபரபா தீரபா கரபா. ஆவியானவரே மாக்க நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஆசா ராஜா உண்மையே சார்ந்திருந்த ஆண்டவரே அவன் ஆண்டவரே பின் நாட்கள்ல ஆண்டவரே அப்பா தகப்பனே மனிதர்களை சார்ந்து ஆண்டவரே அப்பா தகப்பனே மருத்துவர்களை சார்ந்து வாழ்ந்ததை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க கிருபையா இறங்குங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே இன்னைக்கு யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா, ஆண்டவரே கிருபையா இறங்குங்கப்பா. நீர்தான் பரிகாரி, நீர்தான் பரம வைத்தியர் அப்பா, நீங்க மட்டும்தான் நோயிலிருந்து விடுதலை கொடுக்க முடியுன்ற அந்த நம்பிக்கையில அப்பா தகப்பனே அவங்க ஆண்டவரே
உம்முடைய பாதத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இந்த நாளிலே ஆண்டவரை அப்பா எந்தெந்த வியாதியில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அப்பா, மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கூட அப்பா இந்த வியாதி கியூர் ஆகல, இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறார்களோ ஆண்டவரே, அப்பேற்பட்ட வியாதிகள் குணமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புகளால் குணமானோன்னு சொன்ன வேத வசனத்தின்படி உங்க தழும்புகளால் குணப்படுத்துங்க. நீங்க தொடுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த நாள்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய சரீரத்துல எந்தெந்த இடத்துல வியாதி இருக்கோ அந்த வியாதிகள்ல ஆண்டவரே உங்க கரம் ஆண்டவரே படட்டும் ஆண்டவரே. ஊரபா லிபா ரபா ஷபா லபா ரிபா ரபா கரபா, உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் நம்முடைய தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்களுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். அடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, டிப்ரெஷன்ல கொண்டு செல்கிற பொல்லாத ஆவிய இயேசுவ நாமத்துல அசுத்தாவின் வல்லமைகளை கடிந்து ஜெபிக்கிறேன். அப்பா, இன்னைக்கு டிப்ரெஷன் சொல்லி எவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்றாங்களே டாடி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அப்பா அந்த மாத்திரையெல்லாம் குறைத்து அப்பா நீர் பரிகாரியா இருந்து அவங்களுக்கு முழு விடுதலையை கொடுங்க ஆண்டவரை. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கேன்சரால ஆண்டவரே, இன்னும் பலவிதமான ஆண்டவரே வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரை. உம்முடைய காயப்பட்ட கரம் தொடட்டும் ஆண்டவரை. இந்த வேளையில் அவர்கள் மீது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. படுக்கையில இருக்கிறாங்க, வியாதி படுக்கையை மாற்றி போடுவீராக டாடி. நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.